ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சிம்பிள் அண்ட் கம்ஃபியான ஏலைன் மேக்ஸி கவுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு 4 மீட்டர்ஸ் ஆஃப் ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ரயான்றதுனால நமக்கு லைனிங் தேவைப்படாது. உங்களோட ஃபேப்ரிக்கில் டிசைன்ஸ் லென்த் வைஸ் இருக்கா, வித் வைஸ் இருக்கான்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிளெயின் ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா செல்வேஜ் மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான வித்துக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு இப்போ டிசைன் வந்து ஒரு சைடாகவே இருக்குது. அதாவது ஒன் வே டிசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம திருப்பி போட்டால் டிசைன் வந்து வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான வித் வருதான்றதை மெஷர் பண்ணி பார்த்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண போகிறது பாடிஸ் பார்ட், அதாவது ட்ரெஸ்ஸோட மேலே உள்ள பகுதி. ஸோ அதுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி 3/4 மீட்டர்லேருந்து 1.25 மீட்டர் வரைக்கும் தேவைப்படும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் தனியாக கூட கட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி தனியாக வாங்கிக்கலாம் நீங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் பேட்டர்ன் தனியாக பேப்பரில் போடல, டேரெக்டாகவே கிளாத்தில் தான் வரைகிறேன். நீங்கள் வேணும்னா பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் டிராஃப்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வரைஞ்சிக்கோங்க. பாடிஸோட லென்த் நான் இங்கே 14.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் பேட்டர்ன் தான் வரைகிறேன். நெக்ஸ்ட்டு அதை வச்சு ஃப்ரண்ட் பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு உங்களோட ஆக்சுவல் ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 -1 இன்ச் கொடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபிட் அப்படின்றதுனால -1 இன்ச் கொடுத்துருக்கேன். மேலே உள்ள லைனில் உங்களோட ஷோல்டர் டிவைடட் பை 2 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டை ரெண்டாவது லைன்லேயும் மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 3/4 இன்ச் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக் லைன் வித் வந்து 1/8 ஆஃப் செஸ்ட் -1/2 இன்ச். இது கொஞ்சம் வைட் நெக்காக வரும். உங்களுக்கு க்ளோஸ் நெக்காக வேணும்னா கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் ஸ்லோப் லைனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெண்டாவது லைன், அதாவது செஸ்ட் லைனில் 1/4 ஆஃப் செஸ்ட் ப்ளஸ் 1 இன்ச் ஈஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஈஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி 3/4 இன்ச், 1 இன்ச், 1.5 இன்ச்சஸ் கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயிஸ்ட் லைனில் 1/4 ஆஃப் வெயிஸ்ட் ப்ளஸ் 1 இன்ச் ஈஸ் கொடுத்துட்டு ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட சைட் சீம். இப்போது ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு இந்த 2 பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணாலும் ஓகே தான். இதை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லீவ் வரைகிறதுக்காக. இந்த ஆர்ம் ஹோல் உங்களோட ஆக்சுவல் ஆர்ம் ஹோலை விட பெருசாக தான் இருக்கும் கம்ஃபர்ட் ஃபிட்டுன்றதுனால. ஸோ அதை அப்படியே விட்டுறலாம், கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் நெக்லைன் டெப்த் வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் கீ ஹோல் பிளான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பிளான் பண்ணும்போது அந்த பிரா ஸ்ட்ராப்பும் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இதுக்கப்புறம் பேக் நெக் கர்வ் வரைஞ்சிட்டு பேக்குன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் வந்து சைட் சீமை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் 1/2 இன்ச். சைட் சீமில் நான் வந்து 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீம் அலவன்ஸை கொடுத்துட்டு பேக் பேட்டர்னை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே தான் கொடுத்துருக்கேன். ஒரு 1 இன்ச் கிட்ட அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெல்ட் வச்சு டைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேயும் அந்த நெக் விட்லேயும் ஒரு நாட்ச் கொடுங்க. அண்ட் சென்டர் நாட்சும் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பேட்டர்னை அப்படியே போட்டு ஜஸ்ட் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ஆர் கட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் பேட்டர்னோடது. ஃப்ரண்ட் பேட்டர்னில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் வரும். நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் டெப்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டையும் அண்ட் நெக் டெப்த் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டையும் நாட்ச் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோலில் இங்கே ஒரு 1/2 இன்ச் உள்ளே வந்து குழிவாக கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் குழிவை கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் இருக்கும் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. சைட் சீம் அலவன்ஸையும் மேலே அந்த ஷோல்டரில் கொடுத்துற சீம் அலவன்ஸையும் விட்டுட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவ் கர்வ் வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்லைன் இப்போ கட் பண்ண வேணாம், கேன்வாஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சைடில் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இதை செல்வெஜ் டு செல்வெஜ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட பாடியில் ஃபுல் லென்த் மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம இப்போ வச்ச பாடிஸ் லென்த்தை மைனஸ் பண்ணிக்கோங்க. வர்ற ஆன்சரோட நீங்கள் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டாலே நமக்கு ஸ்கர்ட் லென்த் கிடச்சிரும். சீம் அலவன்ஸ் வந்து வெயிஸ்ட் கிட்ட ஒரு 1/2 இன்ச் கொடுக்கலாம். அண்ட் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச். சப்போஸ் நீங்கள் கீழே ஒரு லேயர் ஃப்ரில்ஸ் ஒரு ரஃபிள்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஸ்கர்ட் லென்த்தில் நீங்கள் ஃப்ரில் லென்த்தை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸில் வெயிஸ்ட் கிட்டேயும் 1/2 இன்ச் போதும். நம்ம கீழே ஃப்ரில்ஸ் ஆட் பண்ணுறதுனால அங்கேயும் 1/2 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் போதும்.
இப்போது ஃபேப்ரிக்கை செல்வேஜ் டு செல்வேஜ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனில் உங்களோட வெயிஸ்ட் மார்க் பண்ணிப்போம்ல, பார்டர்ஸில் 1/4 ஆஃப் வெயிஸ்ட் ப்ளஸ் 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணோம்ல, அதே மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு ப்ளஸ் அந்த சீம் அலவன்ஸ் நீங்கள் சைட் சீமில் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த சீம் அலவன்ஸை லாஸ்ட்டாக கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல, அந்த லைன்லேருந்து உங்களோட ஸ்கர்ட் லென்த்தை மார்க் பண்ணணும். நான் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து ஹெம் லைனில் ஆட் பண்ணியிருக்கேன், ஃப்ரில்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ அது லைன் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம சைடில் வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் ஃபேப்ரிக் விட்த் எங்கே முடியுதோ அங்கே வரைக்கும் நம்ம வந்து இந்த டேப் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்க லைன்லேயும் உங்களோட ஸ்கர்ட் லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு கீழே உள்ள லைனில் மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணி அந்த பாயிண்ட்டையும் சைடில் நம்ம மார்க் பண்ணோம்ல ஸ்கர்ட் லென்த்தை, அதையும் இந்த மாதிரி லைட் ஒரு கர்வாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு சைடு ஆஃப் ஸ்கர்ட் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பேக் சைடுக்கு கட் பண்ணணும். இது ஒன் வே டிசைன் அப்படின்றதுனால 2 டைம் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே இது 2 வே டிசைன் இல்லை பிளெயின் பேட்டர்னாக இருந்துச்சுன்னா நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரே டயத்துலேயே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கர்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஸ்கர்ட் பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அதை மேலே அப்படியே போட்டு நீங்கள் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். அதே மாதிரியே ஃபேப்ரிக்கை செல்வேஜ் டு செல்வேஜ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஸ்லீவ் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே போட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓரல் ஸ்லீவ் பேட்டர்ன் வரையணுன்னா இதை இன்னொரு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்லீவ் வந்து நம்ம வரைய போகிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 90s பஃப் ஸ்லீவ் மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு 5 இன்ச்சஸ் விட்டுட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதிலேருந்து உங்களோட ஸ்லீவ் லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எல்போ லென்த் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். மேலேருந்து உங்களோட பைசப் மெஷர்மெண்ட் 3 to 4 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். சின்ன சைஸ்னால் 3 இன்ச்சஸ், நார்மலாக 3.5, கொஞ்சம் சப்பியாக இருந்தீங்கன்னா 4.5 கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேலே உள்ள லைனில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது உள்ள லைனில் நம்ம பார்டர்ஸில் ஆர்ம் ஹோல் டெப்த் மார்க் பண்ணோம்ல, அதை இங்கே மார்க் பண்ணி உள்ளே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேலே இருக்க பாயிண்ட்டையும் உள்ளே மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டையும் லைன் வரைஞ்சிட்டு ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை கர்வாக வரைஞ்சிக்கோங்க. மேலே உள்ளது பேக் ஆர்ம் ஹோல், கீழே உள்ளது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் கர்வை மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகே. அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சுன்னா ரெண்டாவது லைனில் உள்ள மெஷர்மெண்ட்டை கூட்டியோ இல்லை குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஆர்ம் ஹோலை வரையணும். ஹெம் லைனில் உங்களோட ரவுண்ட் ஆர்ம் டிவைடட் பை 2 மார்க் பண்ணிவிட்டு சைடில் உள்ள லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்லீவ்னால் இந்த பேட்டர்னுக்கு வெளியே சீம் அலவன்ஸ் கொடுத்து நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது 90s பஃப் ஸ்லீவ் அப்படின்றதுனால இந்த ஸ்லீவ் பேட்டர்னுக்கு மேலே ஒரு 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த கர்வை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உள்ளே ஒரு 1/2 இன்ச் குழியாகவும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் வந்து அதே மாதிரி தான். சைட் சீமுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ 1.5 இன்ச்சஸ்னால் 1.5 இன்ச்சஸ், கீழே ஹெம்லைனுக்கு 1 இன்ச், மேலே அந்த கர்வ் கிட்ட 1/2 இன்ச் மட்டும் கொடுத்து ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோலை ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 1/2 இன்ச் குழியாக வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு கட் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்லீவில் சென்டரையும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலையும் நாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க அடையாளத்துக்காக. இப்போது மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்கில் கீழே ஒரு லேயர் பிளான் பண்ணியிருக்கோம்ல ஸ்கர்ட் பார்ட்டில், அதை கட் பண்ணிட்டோன்னா நமக்கு கட்டிங் போர்ஷன் வந்து முடிஞ்சிடும். கிளாத்தை எப்போதும் போல் ரைட் சைட்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி செல்வேஜ் டு செல்வேஜ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லேயர்ஸோட லென்த் வந்து 9.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் லேயரோட லென்த் 8 இன்ச்சஸ்ன்னு எடுத்திருக்கேன்னா அந்த ஸ்கர்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணுறதுக்கு மேலே 0.5 சீம் அலவன்ஸ், கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ், ஒரு எல்லாத்தையும் சேர்த்து 9.5 இன்ச்சஸ் லேயர்ஸ் வந்து நான் கட் பண்ணுறேன். இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்துலேயுமே கட் பண்ணிவிட்டு எனக்கு 5 பீசஸ் கிடைக்குது. ஸோ ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்காக ஒரு பீஸை மட்டும் பாதியாக கட் பண்ணிவிட்டு 2.5 பீஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் 2.5 பீஸ் வந்து பேக் பார்ட்டுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லா லேயர்ஸையும் ஜாயின் போட்டு தான் நான் வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன் ஃப்ரில்ஸ்க்கு. இந்த லேயர் வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் நீங்கள் இந்த லேயர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஏலைன் ட்ரெஸ்ஸாகவே போகணுன்னா நம்ம ஸ்கர்ட் லென்த்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேல்குலேஷன் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் ஏலைன் மேக்ஸியாகவே கொடுத்துக்கலாம். இப்போ கட்டிங் பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து ஸ்டிச்சிங் பார்ட்டுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பேப்பர் கேன்வாஸை ஃபோல்டில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்லைன் தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ லைன் வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட் நெக்லைன் வந்து 4.5 இன்ச்சஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 0.5 வந்து சீம் அலவன்ஸோடு சேர்த்து 5 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்போது நம்ம 0.5 சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து மேலே மார்க் பண்ணி அங்கேயும் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம நெக் விட்த் மார்க் பண்ணோம்ல,
எவ்வளோ உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணி அந்த ஃபோல்ட்லேருந்து மார்க் பண்ணி ஒரு பாக்ஸாக வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு உள்ளே வந்து நீங்கள் என்ன நெக் டிசைன் வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் இங்கே ஸ்வீட் ஹார்ட் பிளான் பண்ணுறேன். ஸோ மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து மேலே வந்து நீங்கள் கர்வ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படியே விட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு சின்ன கர்வ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு வெளியே ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன் த்ரூ அவுட்டாக அந்த ஷேப்பை சுற்றி. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெளியே உள்ள லைனை கட் பண்ணிக்கலாம். மேலேயும் ஃபஸ்ட்டு வரைஞ்ச லைனை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வந்து அந்த 2வது லைனை கட் பண்ணி அப்படியே அந்த நெக் ஷேப் என்ன வரைஞ்சிருக்கீங்களோ அதில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டிசைன் வந்து அழகாக வந்திருக்கும். மேலே கொடுத்துருக்க சீம் அலவன்ஸ் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஈஸியாக இருக்கும் பிகினராக இருக்கீங்கன்னா. ஸோ ஃப்ரண்ட் பேட்டர்னில் சென்டரை நாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸை ஒரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து கிளாத் இருக்கக்கூடாது. சைட்ஸ்லாம் சுற்றி ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு மிச்சத்தை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சில் அங்கங்கே நாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஸ்வீட் ஆர்ட் அப்படின்றதுனால எனக்கு நாட்சஸ் தேவைப்படல. நான் கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதையும் ஃபோல்ட் பண்ணி சென்டர் நாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2யும் ரைட் சைட் சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். சென்டர் நாட்சை மேட்ச் பண்ணி 2 ரைட் சைட்ஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரயான் ஃபேப்ரிக் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக வந்து அங்கங்கே லூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ நிறைய பின்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன டிசைனில் கொடுத்துருக்கோமோ அந்த டிசைன்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் அந்த ஸ்டிச்சஸ் வந்து கேன்வாஸில் படக்கூடாது, அதுதான் மெயினே. இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த டிசைனுக்கு வெளியே கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நாட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் ஆர்ட் டிசைன்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த கார்னர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கார்னர்ஸில் நல்லாவே நீங்கள் நாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நாட்ச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஸ்டிச்சஸில் பற்றாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுட்டு பேக் பார்ட்டோட நெக்லைனை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டில் நம்ம நெக்லைன் கட் பண்ணலை இல்லையா, அந்த சீம் அலவன்ஸில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு சென்டர் வந்து வேணும்னா நீங்கள் நாட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் இதை வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ கிராஸ் பீஸ் 1.5 இன்ச்சஸ் விட்த்துக்கு எடுத்துக்கோங்க. வேணும்னா ஜாயின்ட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 ரைட் சைட் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. எந்த 2 பீஸை ஜாயின் பண்ணாலுமே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ அதில் மிச்சம் இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பீஸும் பேக் பார்ட்டோட நெக்லைனும் ரைட் சைட் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும் போது அங்கங்கே லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், இழுத்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிடும் நெக்லைன். இது பண்ணதுக்கு அப்புறமாவே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸை அங்கங்கே நம்ம நாட்ச் பண்ணிடணும். நான் இந்த ஸ்டெப்பை மறந்துட்டேன், நெக்ஸ்ட்டு தான் பண்ணிப்பேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டே இப்போவே அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸை நாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸோட கேன்வாஸ் இருக்குது இல்லையா, அதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்லேயுமே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 2 டிச்சையும் மேட்ச் பண்ணி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 1.5 இன்ச்சஸ் கிராஸ் பீஸ் இருக்குது இல்லையா, அதில் 1/2 இன்ச் போக மிச்சம் 1 இன்ச் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக் சைடில் நம்ம மிச்சம் இருக்கிற 1 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஷோல்டரையுமே 1/2 இன்ச்சில் அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஜாயின் ஆயிருக்கான்னு. அதுக்கப்புறமா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பேக் சைடில் இருக்க அந்த 1 இன்ச்சை ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 2 டிச்சையும் மேட்ச் பண்ணி ஷோல்டரை 1/2 இன்ச்சில் அட்டாச் பண்ண போகிறோம். இது ரயான் ஃபேப்ரிக் அப்படின்றதுனால அங்கங்கே நமக்கு லூஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நிறுத்தி நிதானமாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே நம்ம டபுள் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டபுள் ஸ்டிச் போடணும். நான் வந்து ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன் இல்லையா, அங்கே நாட்ச் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால் இங்கே பேக் பார்ட்டை வந்து அந்த சீம் அலவன்ஸை நான் நாட்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக இந்த நெக்லைனில் ஃப்ரண்ட் பீஸில் கேன்வாஸும் பேக் பீஸில் அந்த கிராஸ் பீஸும் ஈஸியாக திரும்புறதுக்காக ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி அந்த எட்ஜ்லேயே வந்து ஒரு டர்னிங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்லேயுமே நீங்கள் அந்த ஸ்வீட் ஆர்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கார்னர்ஸ் வரும்போதெல்லாம். ஸோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு டர்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இதை ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிக்கலாம். ராங் சைடுக்கு டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டில் நீங்கள் ஹெம் பண்ணலாம், ஆர் அந்த ஷேப்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இங்கே ஸ்டிச்சிங் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அதை டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் பேக் சைடில் அந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்கும். ஸோ அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 நெக்லைன்ஸ்லேயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் ஹெம் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அயர்ன் பண்ணிவிடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் லுக் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லைனை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கார்னர்ஸில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்கலாம். அதுக்கு பேர் டாப் ஸ்டிச்சுன்னு பேர். ஸோ இந்த டாப் ஸ்டிச் வந்து ஆப்ஷனல் தான். ஒருத்தவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா பண்ணிக்கலாம். அது அழகுக்காக தான் கொடுக்குறது. இதுக்கப்புறமா இருந்தே ஒரு ஸ்டெப் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமாவும் நல்லா அயர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த அயர்ன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஃபினிஷ் வந்து நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸு கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பேக் சைடில் ஒரு ஹார்ட் டிசைன் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக் பார்ட்டில் நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஹார்ட் ஷேப்பை ஃபஸ்ட்டு அதில் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணும்னு. நான் நெக்லைனுக்கு கீழே 1 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 1 இன்ச்குள்ளேயே நமக்கு இதோட சீம் அலவன்ஸும் அதுக்குள்ளேயே போயிடும், வெளியே தெரியாதுன்றதுனால மேலே ஆல்ரெடி ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நெக்லைன் இருக்குது. கீழே 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சஸ்க்கு இந்த கீ ஹோல் எடுத்திருக்கோம். ஸோ மொத்தமாக 9 இன்ச்சஸ் ஆச்சு. ஸோ இதுக்குள்ளே உங்களோட ப்ரா ஸ்ட்ராப் தெரியுமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுங்கள். இப்போ இதை கேன்வாஸில் கட் பண்ணுறதுக்கு கேன்வாஸை ஃபோல்டில் எடுத்துகிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம 4 இன்ச்சஸ் பிளான் பண்ணோம் இல்லையா? ஸோ 4 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கீ ஹோல் என்ன ஷேப்பில் வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 1 இன்ச்சில் தான் நெக்லைன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அதை ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து நான் வரைகிறேன். ஸோ தட் அந்த சீம் அலவன்ஸ் வந்து கரெக்டாக அதுக்குள்ளே தான் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்கள் டிசைட் பண்ண லென்த் அண்ட் வித்தில் வரைஞ்சிட்டு அதுக்கு வெளியே ஒரு 1/2 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ வெளியே உள்ள அந்த டாட்டட் லைனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். வேணும்னா பின் வச்சு செக்யூர் கூட பண்ணிக்கோங்க, மூவ் ஆகாது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற ஷேப் வந்து அழகாக கிடச்சிருக்கும். இதை வந்து ஒரு கிளாத்தில் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. இதை கிளாத்தில் அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் பீஸில் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் வந்திருக்கா, சீம் அலவன்ஸ் எல்லாமே அந்த நெக்லைனுக்குள்ளேயே வந்துருதா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாத்தில் ராங் சைடில் தான் அயர்ன் பண்ணணும் கேன்வாஸை. ப்ரீவியஸாக அதை சொல்கிறதுக்கு மறந்துருப்பேன். நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கு வெளியே ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே இந்த மாதிரி நாட்ச் கொடுத்துட்டு அந்த 1/4 இன்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். வெளியே 1/4 இன்ச் தான் இருக்குது அப்படின்றதுனால கையால் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ட்வீசர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி த்ரூ அவுட்டாக அந்த டிசைனுக்கு வெளியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஸ்டிச்சஸ் கேன்வாஸில் படலாம், தப்பில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேட்சை எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக போட போகிறோம். இதே கீஹோல் டிசைனை நீங்கள் எங்கே வேணால் ட்ரை பண்ணலாம். ஸ்லீவ்ஸில், ஃப்ரண்ட் நெக் லைனில், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணால் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது வந்து உங்களோட டிசைனே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த பேட்சை நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. சென்டர் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா அந்த டிசைனில் வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து கேன்வாஸில் ஸ்டிச்சஸ் படக்கூடாது. செக்யூர்டாக இருக்கிறதுக்காக டபுள் ஸ்டிச் கூட பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு வெளியே ஒரு 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க த்ரூ அவுட்டாக அந்த டிசைனை சுற்றி. இந்த பேட்ச் ஸ்டிச் பண்ணுறதும் நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே சிமிலர் பேட்டர்ன் தான். நம்ம இப்போ அதே மாதிரியே அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்குல்ல, அதில் அங்கங்கே நாட்ச் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்ப போகிறோம். நம்ம நெக்லைனில் டேர்னிங் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அது ஈஸியாக திரும்புறதுக்காக இங்கேயும் அது கொடுக்கலாம். இன்கேஸ் இந்த கீ ஹோல் வந்து நல்ல பெருசாக இருந்துச்சு, இப்போ ப்ளவுஸ்லலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டேர்னிங் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறமா திருப்புங்க. இது குட்டி கீ ஹோல் அப்படின்றதுனால டேர்னிங் ஸ்டிச் இல்லாமல் இது ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணி நல்லா அயர்ன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நீட் ஃபினிஷ் கிடச்சிரும். இப்போ நல்லா அயர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்லைனில் எப்படி அந்த டிசைனை சுற்றி ஸ்டிச் பண்ணோமோ ராங் சைடில், அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். பட் ஸ்டிச் பண்ணுறதை விட ஹெம் பண்ணால் ரொம்ப நீட் ஃபினிஷாக இருக்கும். அதனால நான் ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன்.
ஹெம் பண்ணதுக்கு அப்புறமாவும் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்லீவ்லேயும் ஹெம்லைனை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரைட் சைட்ஸ் இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து 2 பக்கமும் 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுக்கோங்க. எது ஃப்ரண்ட்டு அப்படின்றத பார்த்துட்டு ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு சென்டரையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. 2 சைட்ஸையும் மேட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு சைடில் இருந்து நம்ம கீழே பார்டர்ஸில் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் அந்த சைடில் இருந்து நம்ம இப்போது பேக் 2வது பண்ணுறீங்கன்னா பேக் பார்டர்ஸில் நம்ம 1.5 இன்ச்சஸ் ஷோல்டரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு நடுவில் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் லெஃப்ட் அவுட் ஆகி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ண போகிறோன்னா குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வைக்க போகிறோம். அந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து நமக்கு பஃபினஸ் கொடுக்கும். அந்த ப்ளீட்ஸை வந்து எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் வைக்கணும். எல்லாமே உங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பேக் ஸ்டிச்சஸ் போட்டு எண்ட் பண்ணுங்கள் எப்போதுமே. இதை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லீவை வந்து ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சும் சில நேரத்துக்கு வந்து இழுத்து பிடிச்சி நம்ம தச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லீவையும் இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால அதை இதில் காட்டலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த லேயருக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து ஜாயிண்ட் போட போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 2 பீஸ் எடுத்திருந்தோம், பேக்குக்கு 2 பீஸ் எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 2 பீஸையும் ஒன்றா ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு 1/2 இன்ச்சில் ஜாயின் போட்டு எடுத்துகிட்டு த்ரூ அவுட்டாக அந்த 2 பீஸுக்கும் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கீழே கொடுத்துருந்தோம்ல, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லேயர்ஸை நம்ம ஸ்கர்ட் பார்ட்டோட ஹெம்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு குட்டி குட்டி ப்ளீட்ஸாக ஃபுல்லாக வந்து வச்சிட போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 2லேயுமே சென்டர் நாட்ச் பண்ணி சென்டர் நாட்சை மேட்ச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வைக்கலாம். அப்போது உங்களுக்கு அந்த லேயர்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஈக்குவலாக நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ப்ளீட்டும் வைக்கலாம், இல்லை குட்டி குட்டி கேதர்ஸாக ரஃபுல்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். எல்லாமே உங்களோட விருப்பம் தான். சைட்ஸையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நான் எந்த ப்ளீட்டுமே வைக்கலை. ஏன்னா நம்ம அங்கே சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதை விட்டுட்டு குட்டி குட்டியாக தான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. நீங்கள் ட்வீசர் எதுவும் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு. ஜஸ்ட் ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி ஒரு ப்ளீட்டும் வந்து 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து மேட்ச் பண்ணி ப்ளீட்ஸ் வைக்கிறேன். இது ரேண்டமாக தான் இருக்கும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப தெரியாது வெளியே. பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ப்ளீட் வந்து ரொம்ப பெருசாகவும் பக்கத்தில் இருக்க ப்ளீட் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேண்டமாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ப்ளீட் வைக்கும் போது கீழே உள்ள கிளாத் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம மேலே உள்ளதை ப்ளீட் வைக்கும் போது கீழே உள்ளதும் தன்னால் அதுவே வந்து ஃபோல்ட் ஆகும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து மேலே உள்ளதை மட்டும் ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ளதோட மேட்ச் பண்ணி ஒரு வாட்டி நம்ம எங்கேயும் சுருங்கி இருக்கா கிளாத் அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அந்த லைன் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை வெயிஸ்ட்டோட அட்டாச் பண்ண வேண்டியது தான். அதுவும் ஜஸ்ட் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு சென்டர் நாட்ச் பண்ணி அதை மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் 1/2 இன்ச்சில். இது வந்து ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், எந்த கர்வ்ஸுமே இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே தனித்தனியாக வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து வெயிஸ்ட் கிட்ட பெல்ட் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பெல்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். பெல்ட்டோட விட்த் வந்து 4 இன்ச்சஸ், லென்த் வந்து 26 to 28 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு 2 பீஸ் வேணும்னா ஜாயின் போட்டு எடுத்துக்கோங்க. ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு ஸோ ஒரு பீஸை இந்த மாதிரி ரைட் சைட் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு அந்த ஒரு ஸ்லாண்ட் லைன் கொடுத்து 1/2 இன்ச்சில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லாண்ட் லைன் கிட்டே இருக்கிற கார்னர்ஸை மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அந்த ஃபுல்லாக க்ளோஸ்ட் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து நம்ம உள்ளே வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டோன்னா நமக்கு ரைட் சைட் டர்ன் ஆயிரும். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவரை உள்ளே விடும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓட்டை எதுவும் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணதுக்கப்புறமா நீட்டாக அயர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ அது அப்படியே நிற்கும். இதுக்கப்புறம் சைட் சீமை தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு ஸ்லீவ்லேருந்தே பின் பண்ணிக்கோங்க ஆர்ம் ஹோல் கிட்ட. அதுக்கப்புறம் வெயிஸ்ட் கிட்ட பின் பண்ணும்போது மட்டும் நம்ம பெல்ட்டில் அந்த ராய்ட்ஸை இந்த மாதிரி வச்சு உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. கீழே அந்த லேயர்ஸ் கிட்டேயும் ஒரு பின் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். த்ரூ அவுட்டாக நீங்கள் என்ன சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும்.
பெல்ட் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் நடுவில் இருக்கணும் பெல்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பெல்ட் வைக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸ்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye-bye from Shruti Tamil.